ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஹோம் மேக்கருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது பண்ணுறதுனால நமக்கு நிறையா வந்து சேவ் ஆகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, ட்ரை கிரேப்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா கிரேப்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்தோம்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிரேப்ஸ் நம்ம பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு 3 நிமிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 டேஸ்க்கு வந்து சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து சூப்பரான ட்ரை கிரேப்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, சோத்து வத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சோறு வந்து மிக்சியில் போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணிட்டு அது கூட க்ரீன் சில்லி அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுமாரி நீங்கள் சன்லைட்டில் ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹோம்மேக் வத்தல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம வீட்டு பேபிஸ்க்கு வந்து சிப்ஸும் வாங்கி தரதுக்கு போல் இந்த மாதிரி ஹோம்மேக் வத்தல் வந்து செஞ்சிங்கனாக்கா ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்குறோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து நம்ம மேலே வந்து ஒரு பிளாக் மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் தூக்கி போடாமல் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சன்லைட் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஆட்டி தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம சாமிக்கெலாம் பூஜைக்கெலாம் வச்சுட்டு பூ இருக்குல்ல, காஞ்சி போன பூ, அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி வைக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டிலே வந்து சாம்பிராணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது டீட்டெயில் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஹோம்மேக்கரும் செய்கிறது தான். நம்ம வந்து அழுகுன தக்காளி அந்த என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் வீட்டு கொல்லை சைடோ வாசல் சைடோ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சீட்ஸை வந்து நீங்கள் மண்ணில் பதிச்சு வச்சுன்னா அந்த செடி வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகிருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி நீங்கள் வந்து வீட்டிலே ஈஸியாக வந்து தக்காளி செடி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லை, நிறைய சீட்ஸ் வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணலாம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரும். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை பூசணி வந்து அதோட சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து சன்லைட்டில் திரும்ப வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடராக வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் வந்து இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி நான் வந்து பாப்பாக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இல்லைனாக்கா மில்க் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பேபிஸ் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் மறக்காமல் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாமாங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இதே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.